வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இப்ப இந்த சீசன்ல எல்லாருக்குமே மூக்கடைப்பு, தும்மல், சளி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர் ஆஷா லெனின் சைனஸ்க்கு மருந்தே போடல, வீடியோவே போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோச்சிக்கிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த மருந்து நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் அப்படின்ற ஒரு மருந்து தான். இது ஏன் இதை காமிக்கிறேன்னா, ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தாங்க, அவங்க பையனுக்கு சொன்னாங்க. அவங்க பையனுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பயங்கர சளி இருக்கு மேம், தும்மல் இருக்கு மேம், மூக்கடைப்பு இருக்கு மேம், மூக்கு அடைச்சிருக்கனால அவனால் ஆஸ்துமா இருக்கிற மாதிரி இருக்கு மேம், அவனால் மூச்சே விட முடியல, வெளியே விட அவ்வளோ கஷ்டப்படுறான். என் பையனுக்கு ஒரு நல்ல மருந்து கொடுங்க மேம், 10 வயசு தான் மேம் என் குழந்தைக்கு ஆகுது, சும்மா சளிக்கு நான் மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் கிட்னியோ லிவரோ அஃபெக்ட் ஆகுமான்னு தோணுது. இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும். ஏன்னா சளி எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஜென்ம சளின்னு சொல்லுவோம். ஜென்மத்துக்கு வந்துட்டு இருக்கா, அப்பா இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு இவங்க இதை சொல்லி முடிச்சோடனே அவங்க வீட்டுக்கார உட்கார வச்சாங்க. வீட்டுக்காரருக்கும் அதே பிரச்சனை தான் மேம், இவருக்கு பயங்கரமாக சளி இருக்குது, ரொம்ப சளி, மூக்கை சிந்தி 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 காது வலிக்க ஆரம்பிச்சிடும். மூக்கில் செதை இருந்தாலோ தொண்டையில் செதை இருந்தாலோ காதை அடைச்சி காது வலிக்கும். ஏன்னா இந்த ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் சைனஸில் அடைப்படுறதுனால காதில் சலம் வரலாம், காது கேட்கறது குறையலாம், தீராது சிந்திக்கிட்டே இருக்கவங்களுக்கு காதுலேருந்து சலம்லாம் வரும், காது கேட்கறது கம்மியாகும், அதுக்கும் மருந்து வாங்குவாங்க. ஸோ இந்த பிரச்சனை என்னோட வீட்டுக்காருக்கு இது இருக்குது மேம். என் வீட்டுக்காரன் தான் உங்கள் வீட்டுக்காரன் தான் உங்கள் பையனுக்கு வந்துச்சோ அப்படின்னு நான் கேட்குமா, அவங்க சொன்னாங்க, இல்லை மேம் எங்கள் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு இதே பிரச்சனை சின்ன வயசுலேயே இருந்துச்சு மேம். ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அவங்க தவறினாங்க. எனக்கு பயமாக இருக்குது, இதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கோ என் பையனுக்கோ இப்பயே சரி பண்ணலைன்னா அவங்க பின்னால் வயசான காலத்தில் என்னோட கணவன், எப்பவுமே கணவன்மார்கள் தான் ஒய்ஃப் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இது சொன்னால் எல்லா ஆட்களும் கோச்சிக்குவீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் பிறந்த பையனே, நாங்கள் பிறந்ததே எங்கள் புருஷனை பார்த்துக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். ஆனால் சின்னதாக சளி இருமல்னா சூப் வைக்கிறதுன்னு அது பேர் என்ன, ஆடாத்தோடா, அதுக்கப்புறம் ஓமவல்லி ரசம், தூதுவளை ரசம், துளசி, அதில் இருக்கிற விதவிதமான ரெசிபி, தூதுவளையிலே கேக் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம லேடிஸ். அந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு காய்ச்சல், ஒரு சளி, ஒரு உடம்பு முடியலைன்னா அதே அளவுக்கு தலை இப்படி ஆட்டிட்டாங்க, அதே அளவுக்கு அவங்க கண்டுக்காங்களா, அப்படிதான் இருக்கும். இல்லைன்னா எப்போ பார்த்தா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவங்க வருஷம் ஃபுல்லாக சொல்லுவாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை. நாங்கள் என்னென்னா, பெண்கள் பூமாதேவி மாதிரி நாங்கள் இந்த பிறவி எடுத்ததே யாரோ பெத்த அப்பா அம்மா ஒழுங்காக பொறுப்பாக வளர்க்க தெரியாத, இல்லை வளர்த்த ஒரு குழந்தைய திருப்பி தத்தெடுக்கணும் கணவன்ற பேர்ல. அப்புறமா அதை சீராட்டி தாளாட்டி அதை நாங்கள் செல்லமாக வளர்த்து அதுக்கப்புறமா அதோட பிள்ளையும் சேர்த்து வளர்க்குறோம். கடைசியில் இவங்க 2 பேருக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அப்படிதான் எல்லா லேடிஸும் இருக்கும். என்ன மேம், கரெக்ட் தானே? மைண்ட் வாய்ஸஸ் நான் சொல்லிட்டேன் கரெக்டாக? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஆம்பளை பசங்களுக்கும் அவங்களுக்கு அன்பாக இருக்க தெரியும், பெருசாக சூதுவாத ஆண்களுக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப பெருசாக அந்த கேரிங் அதெல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது, ஒரு தெரியாது. ஆனால் அதே ஆண்கள் அந்த லேடிஸ்க்கு ஒரு 55-60 வயசுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் மதர் மாதிரி பார்த்துக்கிறாங்க. நான் சர்வே எடுத்துட்டு இருக்கேன். அந்த வீர வயசமா அப்படியே ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்துட்டு, ஒய்ஃப் இல்லை வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒய்ஃப் பெருசாக கண்டுக்காமல் இருப்பாங்க. ஒரு 55-60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் என்னம்மா அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் பயம் வரும், இவருக்கு எதோ ஆகி போய் சேர்ந்துட்டு அவங்களுக்கு யாரும் சோறு போட மாட்டாங்க. வேற ஒன்றுமே இல்லை. ஆமாவா இல்லை சொல்லுங்க, கரெக்டா? நீங்கள் கல்யாணம் புதுசாக கண்டுக்கிறதே இல்லை அந்த ஒய்ஃபை. ஏன்னா அவங்க பார்த்து அந்த லவ்ல இருந்துடுறாங்க. அதிகபட்சமே என்ன ஒரு பூ வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வயசாயிடுல, ஆட்டம் என்ன அப்படின்ற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. கிளினிக் வரும்போதே கொண்டு கைப்பிடிச்சு உட்கார வைக்கிறது, அப்புறம் தூக்கி நம்ம சொல்ல அவங்க ஒய்ஃப்ட்ட, நீங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், இப்படி பார்த்துக்கிறேன். இல்லை மேம் இப்போ தான் அப்படி பார்த்துக்கிறேன், கல்யாணம் நம்ம கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் தான் அனலைஸ் பண்ணி பார்த்தா இந்த ஆண்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, நிறைய எல்லாருமே இருக்கும்போது பெருசாக தெரில. எல்லாரும் போய் முடிச்சு ஒய்ஃப் தான் உலகம்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த ஒய்ஃப்க்கு எதுனா ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களாம் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு ஒய்ஃப் வாழ்ந்துடலாம் இந்த உலகத்தில், தானே சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் இருந்துடலாம். ஆனால் ஒரு ஆணால் 4 நாள் கூட இருக்க முடியாது மனைவி இல்லாமல். ஏன்னா அவங்க மருமகிட்ட சாப்பாடு கேட்கணும், அதெல்லாம் அவங்க அப்படி கெத்தாக நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படியே வச்சுக்கணும். நம்ம எப்படி இப்போலாம் அப்படி இல்லை மேம், அப்போல்லாம் அப்படி இருந்தால் யாரும் சாப்பாடு கொடுக்க முடியல, அப்படிலாம் யாரும் கிடையாது. மேக்ஸிமம் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. மருமகன் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஓ, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா நல்லா அவங்க
நானும் தான் பார்த்துக்கிட்டேன். நம்ம ஜென்ரேஷன் நம்மளாம் 80s கிட்ஸ். பெருக்கி இவர் ஆனந்த கண்ணீர்லாம் வடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நீங்கள் வந்துட்டு எமோஷன் ஆகிட்டாரு. நீங்கள் என்ன அந்த நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் வந்து ட்ரெயினில் நல்லா படுத்து தூங்கிட்டு வந்துட்டு டயர்டாக தூங்கலை. ஆனால் அவர் நான் சொன்னதெல்லாம் அவர் இப்போ உணர்கிற கட்டத்தில் இருக்கார். நீங்கள் இன்னும் 20 வருஷம் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இந்த படத்தில் சொல்லுவேன், இருங்க ஜி, உங்களுக்கு வயசாகி உங்கள் ஒய்ஃப்க்கு வயசாகி முடியல நினச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு அப்போ அந்த ஏஜில் வர்றது வேறு ஃபீலிங். நாங்கள் பேஷன்ஸ் பார்க்குறோம். நீங்கள் பேஷன் பார்க்குறீங்க, எங்களுக்கு அதோட பொறுப்பு இருக்குது. ஒய்ஃப் முக்கியம்தான். அது அதாவது இந்த ஆண்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க, அப்படியே பொங்கி எந்திரிச்சு ஆண்கள் சமூகத்துல வந்துடுறீங்க. ஆனா பெண்களுக்கு எத்தனை மீம்ஸ், எவ்வளோ ட்ரோல், அதை இவங்க பார்த்து சிரிப்பாங்க. யாரா ஒருத்தவங்க அப்போ குரல் கொடுக்குறீங்களா? இல்ல, அது ஒரு ஆட்டை சொல்லிட்டா அவர் பாருங்க, இவரு பொங்குறாரு, ஆனா மாமனாரு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இப்போ உணர்றாரு. அவர் கண்ணீர் வடிக்கிறதுக்கும் நீங்க கோபப்படுறதுக்கும் வித்தியாசப்பட்டீங்களா? சரி, இது வந்து நீங்க ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணுவீங்க. கிராஸ் பண்ணும்போது இதை விட ரொம்ப டெண்டர் ஆயிடுவீங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் மென்மையாயிருவீங்க. அந்த மென்மை நீங்கள் உணரமா உங்களுக்கு புரியும். அப்போ வந்துட்டு இவங்க அந்த ஒய்ஃப் கிட்ட ஒரு லவ் வரும், ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு லவ் வரும். அந்த லவ் வரும்போது இப்போ இருக்க லவ் தான், ஆனால் அப்போ இருக்கிறது வந்து ஒரு நட்பு மாதிரி ஆயிரும். நட்பை தாண்டி அவங்க சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி ஆவீங்க. நீங்கள் அவங்களுக்கு குழந்த மாதிரி ஆவீங்க. இப்போ அவங்களுக்கு பாஸியாக இருப்பீங்க, அப்புறம் ஃப்ரெண்டாக இருப்பீங்க, அப்புறம் ஒய்ஃப்க்கு குழந்தையாவீங்க. அந்த பீரியடில் வந்துட்டு அது வேறு மாதிரி இருக்கும். அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, உங்கள் ஒய்ஃபை என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இன்னும் அந்த ஃபேஸை நாங்களும் க்ராஸ் பண்ணல. எனக்கும் இப்போ தான் 42 வயசு ஆகுது. என்னுடைய 65 வயசுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னு நான் வாடி வா, எத்தனை நாள் என்னை விட்டுட்டு ஊராக போனீங்க, இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் நாங்கள் வந்துட்டு அதுவும் அன்பு தான். அது வந்து நாங்கள் எங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம் தெரியாது. எங்கள் உலகமே நீங்கள் தான், எங்கள் வாழ்க்கையே லெனின் அச்ச இஷ்யூ தான். அது தாண்டி உங்களை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? நீங்கள் வந்து குழந்தைங்க அம்மா நோக்கி ஓடி வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கும் அது ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் வரும்போது. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தில், இந்த சளி அப்படின்ற விஷயத்தில் ஒவ்வொரு அம்மாவும் நெஞ்செலும்பு சூப்பு, மாட்டுவால் சூப்பு, அப்புறம் நண்டு சூப்பு, வயல் நண்டு சூப்பு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் பண்ணியிருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு மருந்து இருக்குது, டக் வீடு. டக் வீட்னா வாத்து அந்த வாத்து தண்ணியில் நீந்தும் பார்த்தீங்களா? வேறு அடி வரைக்கும் போகாமல் மேலே எனி குளத்தில் பச்சை கலரில் படர்ந்து இருக்கும், சின்ன சின்ன இலையா, பிளாடர் ஷேப் லீஃப்னு சொல்லுவாங்க. டக் வீட் நீங்கள் நெட்டில் கூகுளில் போட்டிங்கனாவே அந்த செடி இருக்கும். எல்லாட்டும் அப்படி படர்ந்து இருக்கும். அந்த செடியோட பொட்டானிக்கல் நேம் வந்து லாம்னா மைனர். ஆக்சுவலி அதுலேருந்து தயாரிச்ச மருந்து. நீங்கள் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் தான் இந்த மருந்து வாங்கி சாப்பிடணும். ஆனால் கூப்பர்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து என்னென்னா டெய்லி 3 பேக்கெட் கர்ச்சீஃபை ஈரம் பண்ணி காலி பண்ணுற குழந்தைங்களுக்கு 30 சொட்டு 1/4 டம்ளர் தண்ணியில் விட்டு 3 வேளை கண்டிப்பாக கொடுத்துட்டே வந்தா சைனஸு, பாலிப்பு, இந்த இங்கே வந்து ஸ்மெல்லாக நாத்தமாக இருக்குது, காரணம் இங்கே நாறுது, ஒரு காம்பல் வாசனை, ஒரு கெட்டுப்போன ஒரு கெட்ட ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இந்த மூக்கு அடைச்சிருக்கவங்களுக்கு, அப்புறம் தும்மிட்டே இருக்கவங்களுக்கு, அப்படியே தண்ணியாக, ஏன்னா அது தண்ணியில் தானே வளருது அந்த செடி. இப்போ பாம்போட விஷத்தை முறிக்க பாம்புலேருந்து தானே மருந்து எடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த சைனஸ், ஈரம், மழைக்காலம் இதெல்லாம் வந்துட்டா ஹச்சுன்னு தும்பிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த டக் வீடோட மருந்து உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். நான் அவ்வளோ பேர் அந்த கர்ச்சீஃபோடைய ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேக்கெட் டிஷ்யூவை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே 1/4 டம்ளர் தண்ணியில் இந்த செடியிலேருந்து எடுக்கிற அந்த மருந்தை 30 சொட்டு விட்டு 3 நேரம் டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் சளியா, இருமலா, சைனஸா, தும்மலா நிரந்தரமாக குணமாகும். அது பாலிப்பு, மூக்கடைக்கிறனால மூச்சு விட முடியாமல் திணறாங்களே, டார்ச்சராக இருக்குது, இழுக்கவும் முடியல, வெளியே விடணும்ல, வாயிலே விட்டுட்டு இருக்கே, தொண்டை காயுது அப்படின்னு கதற குழந்தைங்களுக்குலாம் இந்த பாலிப்லாம் ஃப்ரீ ஆகி, இங்கே மூக்கில் செதை வருது அதுவுமே கரைஞ்சி, இந்த சைனஸ்லாம் அப்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃப்ரீ ஆகி, சும்மா பஞ்சை வச்சு நம்ம பிள்ளைங்க சைனஸாக கழுவி தொடச்சி விட்டு சுத்தம் பண்ணி, இப்போ வாயெல்லாம் பல்லு விளக்கி விடுற மாதிரி அது கழுவி சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அப்புறம் நான் கொடுக்குற மெடிசனில் ஒன் ஆஃப் த மெடிசன் தான் இது. எல்லா மருந்தையும் சொல்லக்கூடாது. அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். ஆனால் நம்ம நல்லது பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மக்கிட்டே வர முடியல, எங்கேயோ தூரத்தில் இருக்காங்க,
நிறைய ஏதோ கண்ட மாத்திரையும் சாப்பிட்றாங்க, அதனால கிட்னி லிவர் பாதிக்கும்னு பயப்படுறாங்க. இயற்கையான ஒரு மருந்து நம்ம ஃபாரின்ல இருக்காங்க இல்லை வெளியில் இருக்காங்க, ரீச் பண்ண முடியல, பக்கத்தில் டாக்டர் ரீச் பண்ண முடியல. அப்போது டாக்டரோட பரிந்துரையின் பேரில் வாங்கி வச்சுக்கிட்டு செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. செல்ஃப் மெடிக்கேட்டை நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மருந்து அவங்க குடிச்சிட்டே அவங்க குழந்தை அவங்களாம் குணமாயிட்டா, எங்கேயோ இருந்து அவங்க பண்ணால் கூட அவங்க பண்ணி அந்த குணமடைஞ்சா அந்த புண்ணியத்தை வந்து அவங்க சொல்லலைன்னா கூட அவங்க வாழ்த்துனா கூட இந்த பிரபஞ்சத்தில் ரெஜிஸ்டர். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு 100 ரூபா கொடுக்குறோம், அந்த 100 ரூபா அவங்க திருப்பி கொடுப்பாங்கன்னு நினச்சி கொடுத்தோம்னா அது கடன். திருப்பி நம்மள ஒரு விசேஷத்துக்கு வரும்போது செய்வாங்கன்னு நினச்சா அது மொய். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுக்கு திருப்பி செய்ய முடியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறது பேர் தான் உதவி தர்மம். அது கோயிலுக்கே பண்ணிட்டு கூட, கோயிலுக்கு பண்ணிட்டு உபயம்னு எழுதி வச்சோம்னா சாமிக்கு தெரியும் தானே அது பண்ணது. அது உபயம்னு எழுதி வைக்கிறது என்னன்னா தன்னோட பெருமையை காமிச்சிக்கிறதுக்கு. அதாவது சாமிக்கு பண்ணல, அவங்க மனசார் பண்ணல. அவங்க என்னன்னா, நான் வந்து பெரியார், நான் கட்டின கோயில், நான் கட்டின கேட்டு, நான் போட்ட டியூப்லைட், அதாவது நான் இருக்கேன்னு அங்கே இருக்க மனுஷங்களுக்கும் அந்த ஊர்க்காரங்களுக்கு காமிக்குதான். அது வந்து தர்மமோ கோயிலுக்கு செஞ்சதோ கிடையாது, அதில் புண்ணியம் வராது. ஆனால் இப்போ நம்ம பண்ணுறோம்ல, யாருனே தெரியாது, ஊர் பேரே தெரியாது, எங்கே இருக்கானே தெரியாது. அவங்க இந்த மருந்து லாம்னா மைனர் குடிச்சு சளி இருமெல்லாம் இல்லாமல் இந்த பிள்ளைங்க அப்பா என் பிள்ளை நிம்மதியாக தூங்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து பிரபஞ்சத்தில் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த புண்ணியத்தை வந்து பாதி உங்களுக்கு கொடுத்துட்டு பாதி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் பயந்தீங்களா, உங்கள் மாமனார் வந்து 2 மாதம் முன்னாடி இறந்துட்டார், நீங்கள் எப்பவுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், உங்கள் கணவர் 100 வயசு நல்லா இருக்கணும் சளி இல்லாமல், அண்ட் உங்கள் குழந்தைங்க உங்கள் தலைமுறை எல்லாமே நல்லா இருக்கணும் சளி இருமல் இல்லாமல். உங்கள் பையனோட இந்த ஜென்மத்தை பிரேக் பண்ணுறோம், நல்லா க்யூர் பண்ணிட்டோம்னா. இப்போ உங்கள் மாமனார் வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்து பையன் போச்சு, பையனோட ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அடுத்த பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களே. நம்ம எப்படின்னா நம்ம நினைக்க மாட்டோம், நம்மளுடைய பேர பிள்ளைகள் கொள்ளு பேர பிள்ளைகள் 100 ஜென்ரேஷன் நினைப்போம். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் புண்ணியம் தான். மருத்துவம் தான் உலகத்திலே மிகப்பெரிய புண்ணிய செயல். அன்னதானம்க்கு அடுத்து, உணவு கொடுக்கறதுக்கு அடுத்து ரொம்ப பெரிய புண்ணியம் வந்துட்டு நோய்கள்ல இருந்து விடுதலை ஆகிறது. அதை அகத்தியர் பண்ணாரு, போகர் பண்ணாரு. எனக்கு போகர் ரொம்ப பிடிக்கும். அவங்க அதுக்கடுத்து நம்ம வந்து செஞ்சுட்டு போகணும், நம்மளோட ஊருக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் அந்த மருத்துவத்தை கொடுத்துட்டு போகணும். அதை வந்து சிம்பிளா அதுக்கு மருத்துவராக இருக்கணும், சயின்ஸ் அறிவு இருக்கணும் தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு அம்மா, ஒரு கிராமத்து படிக்காதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி வாத்து மிதக்கிற ஏரிகளில் பச்சை கலரில் மேலாப்புல தாமரைப்பூ இல்லாமல் அல்லி இல்லாமல் மிதக்குதுல அந்த பச்சை கலரில், அது பேர் தான் டக் வீடு. வாத்துகள்லாம் சாப்பிடுமோ என்னமோ டக்கு வீடுன்னு வச்சுருக்காங்க. வீடுனா களை, நம்ம களை எடுக்கிறோம்ல செடியில எல்லாம் தேவையில்லாது அந்த மாதிரி களை. அந்த களை வந்துட்டு இருந்து எடுக்கிற ஒரு மருந்து. இந்த சைனஸ் சளியெல்லாம் சூப்பராக சரி பண்ண எவ்வளோ சூப்பர்ல, செடி தானே அது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் தான் நீங்கள் வாங்கிக்கணும். நான் கொடுக்குற மருந்தில் ஒரு மருந்து இது, நான் இது வரைக்கும் சைனஸ்க்குன்னு மருந்தே போடல, ஆடத்தோட போட்டிருக்கேன், பட் இந்த மாதிரி போடலை. நிச்சயமாக இது எல்லாருக்குமே பயனாக இருக்கும். அண்ட் டு த கிறிஸ்ப் அந்த பாயிண்ட் மட்டும் வெறும் அந்த டக்வீட் லாம்னா மைனர் 38 நேரம் அப்படி மட்டும் சொல்லாமல் அந்த வீடியோ கொஞ்சம் நிறைய கதைகளாக சொல்லியிருக்கல. ஏன்னா ஒவ்வொன்றிலையும் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பேன் நான். இது ஒரு வீடியோன்னு பார்த்தா அதை மட்டும் பார்க்கக்கூடாது, நம்மளும் கற்றுக்கணும், மாறணும், அந்த அன்பு எல்லாத்தையும் நம்ம பரிமாறணும். ஓகே, இன்னைக்கு இது வந்துட்டு எல்லா வீட்டிலையும் அஞ்சரை பெட்டியில் வாங்கி வைக்கிற மஞ்சத்தூள் பொடி மாதிரி மிளகு மாதிரி லாம்னா மைனர் உங்கள் அஞ்சரை பெட்டியில் வச்சுக்கணும். இது இப்பயே நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போயிட்டு எப்படி எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டு வாங்கி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பயனடைங்க. லவ் யூ ஆல். நன்றி.